JCA Ranipet Power City Living Ethics Program Call to Order. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்வுக்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகின்றது. மனித சுகரத்து நாடுகளில் அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான என்றால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டும் என்று மனிதர் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையை மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கும் இந்த லிவிங் எத்திக்ஸ் ப்ரோக்ராம் நிகழ்வுக்காக நம்மிடையே இன்று கீ டு சக்சஸ் என்கின்ற தலைப்பில் லைன் JCA ரவி அவர்கள் நம்மிடையே வந்திருக்கின்றார்கள். அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்வில் தற்போது கலந்திருக்கும் நண்பர்களையும் வரவேற்கும் நண்பர்களையும் வருக என்று வரவேற்று முறைப்படி இந்த அவையை JCK ரவியரிடத்தில் ஒப்படைக்கின்றேன். ரவி அவர் இருக்கீங்களா? வணக்கம் ஐயா, இருக்கேன். இப்போ உங்களை பற்றி அறிமுகப்படுத்தி நீங்கள் பண்ணிக்கலாம் சார். உங்களை ஹோஸ்ட் பண்ணிடுறேன். கவியரசி கவியரசி எஸ். ப்ரொசீட் பண்ணுங்க ரவி சார். உங்களை அறிமுகப்படுத்திட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க. நானே அறிமுகப்படுத்திக்கணுமா? ஆமாம், உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கணும். யார் வந்துருச்சுங்களா? வந்துருச்சு சார். மகிழ்ச்சி. அனைவருக்கும் மகிழ்வான மாலை வணக்கங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்க இறைநிலை நமக்கு துணை புரியட்டும். எனது பேர் ரவி, JC ரவி, நெய்வேலி. நெய்வேலியில் அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். NLC. சொந்த ஊர் அப்படின்னு பார்க்கும்போது நெய்வேலி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சொந்த ஊர்னு பார்க்கும்போது அரக்கோணம், ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட், அரக்கோணம் அடுத்த நாகவேடு பக்கத்தில் இருக்கிற அரும்பாக்கன்ற ஒரு வில்லேஜ். நெய்வேலி ஜாயின் பண்ணி நீங்கள் 35 வருஷம் ஜாயின் பண்ணி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2 சன்னு, ஒரு பாப்பா. பெரியவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, சின்னவங்க இருக்காங்க, பாப்பா இருக்காங்க. ஒரு 4 டிகிரி கையில் இருக்குங்க. இதுதான் என்னுடைய பற்றின செய்தி. நன்றி. அப்படியே சக்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? அப்படியே பண்ணுங்க சார், அப்படியே பண்ணுங்க. நன்றி. ரைட். மீண்டும் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கங்கள். இன்றைய டாபிக் நாம சக்சஸா பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சக்சஸ் என்கின்ற ஒரு டாபிக் தாங்க. கீ டு சக்சஸ் சிறப்பான ஒரு டாபிக். தமிழ்ல சொல்லணும்னா அது வந்து வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாரும் தெரிஞ்ச ஒன்றுதான். இருந்தாலும் இன்னைக்கு நம்ம அதை பத்தி எப்படின்றது நம்ம இன்னைக்கு போறோம். வெற்றினா என்ன, அது வெற்றியோடதுக்கான செயல்கள் என்ன, நாம யாரு, நாம் எப்படி வெற்றி அடையணும், அது ஏதாவது சின்ன சின்ன ரகசியங்கள் இருக்கா, அந்த ரகசியத்தை நம்ம கடைபிடிக்கிறோமா, அது கையில் இருக்கா, இருந்து நம்ம கடைபிடிக்கிறோமா, இல்லாம கடைபிடிக்கிறோமா, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இவ்வளவுதான் நம்ம வெற்றியின் ரகசியம். இந்த வெற்றியின் ரகசியம் வந்து என்னன்னா, இது ஒரு கலைன்னு சொல்லலாங்க. ரகசியமே ஒரு கலை தான், வெற்றியே ஒரு கலை தாங்க. இது யார் ஒருத்தர் கையில வச்சிருக்காரோ அவர் எப்பவுமே ஒரு வெற்றியா தான் இருப்பாருங்க. எந்த காலகட்டத்திலும் சரி, கல்லு பட்டாலும், முள்ளு பட்டாலும், காற்று அடித்தாலும், வெயில் அடித்தாலும் அவர் எப்பவுமே வெற்றியா தான் இருப்பாருங்க. ஏன்னா அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு இப்போ வேலை செய்யறாரு, எங்க அலுவலகத்துல வேலை செய்யற வச்சுக்கலாம், அங்க வெற்றி அடைஞ்சிட்டாரு வச்சுக்கலாம். அந்த வெற்றி அடைகிறாருன்னா அது ஒரு கலை தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் அந்த வெற்றியின் ரகசியம். அதே மாதிரி வீட்டுல இருக்காருன்னா, வீட்டுல எப்போ மகிழ்ச்சியா இருக்காரு, அவர் மகிழ்ச்சியா இருக்காரு, குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கு, சுற்ற மகிழ்ச்சியா இருக்கு, சொந்த மகிழ்ச்சியா இருக்கு, சொந்தத்தால் வருகின்ற பந்தமும் மகிழ்ச்சியா இருக்கு. யாரால? இவரால தாங்க. அப்ப இவரால அந்த வீடு மகிழ்ச்சியா இருக்குன்னா அவர் வந்து அது வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். அதான் அவர் செய்கிற கலை. அது என்ன கலைன்னு இப்ப நான் என்னமோ பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் போறோம், வெளியில வரும், சமுதாயத்துக்கு வரும். ஊரு, உலகம், பக்கம் அக்கம் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு எல்லாருக்கிட்ட வந்து நம்ம வந்து சந்தோஷமா இருக்காருன்னா, வெற்றி அடைகிறாருன்னா, அவங்ககிட்ட இவர் வந்து ஒரு உணர்ந்து செயல்பட்டிருக்காருன்னு அர்த்தம். அது ஒரு அழகான கலைன்னு சொல்லலாம். இன்னும் கொஞ்சம்
இப்படியெல்லாம் ஒரு 3 விதமான ஒரு வெற்றி அந்த மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாருன்னா, இதனால வந்து அவரு அவருக்கு அதிசயத்தக்க ஒரு வளர்ச்சி அவருக்கு தெரியும். அதுவும் ஒரு கலை தாங்க. ஆஹா! நான் நல்லா வளர்ச்சி அடைஞ்சுட்டேனே! அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற கலை தான் இந்த வெற்றியின் ரகசியம். இந்த வெற்றியின் ரகசியம் அடையணும்னா, எதுல? அலுவலகத்துல. எதுல? நான் வேலை செய்ற இடத்துல. எதுல? வீட்ல. எதுல? சமுதாயத்துல. இது எல்லா இடத்துலயும் வெற்றி அடைஞ்சுட்டாருன்னா, அதுக்கு என்ன ரகசியம் அப்படின்னா, மக்களை கையாளும் கலையில் அவர் வந்து வல்லவரா இருக்கணும் அவ்வளவுதான். நாமோ இந்த 3 இடத்த வெற்றி அடையணும்னா, மக்களை கையாளும் கலையில் வல்லவரா இருக்கணும். அது எப்படி மக்களை கையாளும் கலையில் வல்லவரா இருக்கணும்? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதை மேலோட்டமா பார்க்கக்கூடாதாம். கையாளும் கலைன்றது வந்து மேலோட்டமா பார்க்கக்கூடாது. ஏன் மேலோட்டமா பார்க்கக்கூடாது? அது நமக்கு பயன் அளிக்காது. கொஞ்சம் டீப்பா போகணும். அது ஒரு மெக்கானிக்கலா நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. இப்ப மெக்கானிக்கலா பயன்படுத்திட்டோம்னா, அதனால நமக்கு வந்து ஒரு பயன் கிடைக்காது. அப்போ உணர்ந்து புரிஞ்சு, அது என்னன்றது நாம இப்போ இந்த டாபிக்க நம்ம பார்க்க போறோம். இந்த கலை எப்படின்னா, மனித மனச புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதாங்க. மனச புரிஞ்சுட்டுன்னு வச்சுங்களேன், யாரு ஒருத்தர் ஒரு மனிதனை இப்ப நான் இருக்கேன். எனக்கு எதிர்த்தால ஒருத்தர் இருக்காரு. இப்போ விவேக் சார் இருக்காரு எனக்கு எதிர்த்தாப்புல. இப்ப விவேக் சார் என்கிட்ட எதிர்த்தாப்புல இருக்காருன்னா, அவர் மனச நான் புரிஞ்சுக்கணும். அப்ப அவர் மனச எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் எத முதல்ல எடுக்கணும்னா, என்கிட்ட ஒரு தற்செயற்கு ஒண்ணு இருக்குங்க. தற்செயற்கு ரொம்ப முக்கியங்க அது. தற்செயற்கு என்பது, அதாவது ஆ எ எல்லார்கிட்டயுமே உண்டு அந்த தற்செயற்குன்றது. என்கிட்ட உண்டு, விவேக் சாருக்கு உண்டு, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் செல்வம் சாருக்கு உண்டு, எல்லாருக்குமே உண்டு. அப்ப எல்லாருக்குமே தற்செயற்கு என்பது இருக்குது. அந்த தற்செயற்கு இப்ப நான் இருக்கேன். ஆ நானு உயர்ந்தவன் அப்படின்னு நானே போட்டுக்கிறேன். அப்படி உயர்ந்தவன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன்னு வச்சுக்கங்களேன், அதே மாரி இப்போ வேசார உயர்ந்தவன்னு அவர் நினைப்பார்ன்றது நான் நினைக்கணும் அவ்வளோதான். இப்ப நான் தான் பெரியவன் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, என் எதிரே உள்ளவரும் நான் தான் பெரியவன் அப்படின்னு அவரும் நினைப்பாரு அப்படி நான் நினைச்சுக்கிட்டேன்னா, அவர் மனச நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம் அவ்வளோதான். இதுதான் வெற்றியின் ரகசியமே. அப்படி அவர் மனச நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அது உணர்தல்ன்னு சொல்றாங்க அத. வேற ஒண்ணும் கிடையாது. அந்த உணர்தல் வந்து நம்ம எல்லா மனுஷங்கிட்ட உண்டு தான் அது. அத உணர்ந்து நம்ம பண்ணிட்டோம்னா போதும். இதுதான் வந்து இந்த தற்செயலுக்குன்றது இயற்கையாகவே ஒரு தெய்வீக தூண்டல்ன்னு சொல்றாங்க. மனுஷனுக்கு இருக்கக்கூடிய தெய்வீக தூண்டல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னா, பாராட்டணும். வேற ஒண்ணும் கிடையாது. பாராட்டிட்டணும். அப்போ ஆ அந்த தச்சருக்கு வந்து நம்ம வந்து தணிக்கப்படலன்னு வச்சுங்களேன், அது அகங்காரமா உருவாயிடும். அவ்வளோதாங்க. அது தணிக்கப்படணும். தணிக்கப்படுறது வந்து நானும் தற்செயலுக்கு தான் தற்செயலுக்குன்னா தற்பெருமை. அவரும் பெரும்பான்மை நினைப்பார்ன்னு தெய்வீக உணர்வு அவருக்கு இருந்து புரிஞ்சுட்டேன்னா, அவர பாராட்டுறதுக்கு நான் தயங்க மாட்டேன். இதுதான் அந்த வெற்றியின் ரகசியமே. இப்ப இன்னொன்னு சொல்றாங்க பாருங்க, சிறப்பானது. நாம் அடுத்தவரை அங்கீகரிக்க வேண்டும். ஆ என்னதான் நான் அங்கீகரிப்பேன், மற்றவங்கள அங்கீகரிக்க மாட்டேன் அப்படின்னா, இல்ல மற்றவங்கள நம்ம அங்கீகரிக்கணும். அங்கீகரிச்சுட்டோம்னா தான் நம்ம வெற்றியும் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க. இந்த ஊழியர்ன்னு ஒண்ணு போட்டு வச்சிருக்கேன் பாருங்களா, ரைட்ல. அப்படின்னா, இப்ப நம்ம வேலை செய்றோம். நம்மகிட்ட ஒரு 4 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க நம்ம கூட ஒரு சகோதரர்கள், ஊழியர் வேலை செய்றாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல வராங்கன்னு வச்சுக்கலாம். இல்ல ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒண்ணு சக்சஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்கள பாராட்டுவதற்கு நம்ம தயங்கக்கூடாதாம். அவ்வளோதான். இதுதான் வெற்றியின் ரகசியம். நம்ம ஒரு நிறுவனம் வச்சிருக்கோம். நம்ம ஒரு இது வச்சிருக்கோம். அதுல அவங்கள பாராட்ட தயங்கக்கூடாது. அப்போ ஏதோ ஒண்ணு 2 பேருக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. நம்ம கூட ஒர்க் பண்றவங்க. அதுல ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வந்து, "ஏங்க அவரு அப்படி செய்றாரு. என்ன பண்ணலாம்?" அப்படின்னு கேள்வி கேட்டாருன்னா, அந்த இடத்த வந்து அந்த 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 ப ப அது அந்த அவர் சொல்ற வார்த்தைய நம்ம ஏத்துக்கணும். அவ்வளவுதான். உடனே தட்டி கழிக்கக் கூடாது. அவ்வளவுதான் வேற ஒண்ணும். அதே மாதிரி ஏதோ ஒண்ணு செய்றவங்களுக்கு ஊக்குவிக்கணும். இப்ப நம்மவும் சரி, நம்ம குடும்பத்தில சரி, எதிர்த்தாப்புல இருக்கவங்க எல்லாருமே ஊக்குவிக்கணும். அப்போ இந்த மாரி ஒரு விஷயங்கள நம்ம வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டோமானா, நம்ம வந்து அந்த இடத்த கண்டிப்பா அவங்கள அங்கீகரிக்கிறோம்னு அர்த்தம். அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஓ! ஓ! நம்ம சொல்ற வார்த்தைக்கு செவி சாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இது ஒரு வார்த்தை. இன்னொன்னு பாருங்க, புன்னகை என்னும் மாயாஜால ஆபரணம் வந்து அணிஞ்சிட்டே இருக்கணும் அப்போ. சிரிச்சுட்டே இருக்கணும். சிரிச்சுட்டே இருந்தா சும்மா சும்மா சிரிக்கக் கூடாதுங்க. ஒருத்தர் நம்மட்ட பேசும்போது சின்ன புன்னகை குடுத்தோம்னு வச்சுக்கங்களேன், அவர்கிட்ட நட்பு உருவாயிடும். அது ஒரு ரகசியம். இதான் கீ டூ சக்சஸ். அப்போ அந்த புன்னகை என்ற ஒரு மாயாஜாலம் வந்து யாரு வேணாலும் தன் பக்கம் இழுத்துரும். நாம சொல்ற வார்த்தை அவங்க கேட்பாங்க.
அவங்க கேட்கறான்னு சொல்லிட்டு நம்மால ஊர்ஜிக்க முடியும், சக்சஸ் பண்ண முடியும். அதனால எத்தனை செயல்கள் வந்தாலும் அது நம்ம வந்து வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ புன்னகை என்பது ஒரு மாயாஜாலம். அதையும் நம்ம கையில வச்சுக்கணுங்க. அதே மாதிரி நாம ஒருபோதும் மாறு வேடம் பூண்டக் கூடாது. அவ்வளவுதாங்க விஷயம். யாரு ஒருத்தர் மாறு வேடம் பண்றாரோ, அதே மாறு வேடம் ஒரு காலத்தில் அவரு நம்மகிட்ட என்ன பண்ணுவாருன்னா, ஓஹோ! இவரு இப்படிதான் மாறு வேடம் போடுவாரு அப்படின்னு அவர் நம்மகிட்ட திணிப்பாரு அவ்வளவுதான். ஒரே ஒரு விஷயம். அந்த அந்த விஷயம் தான் நடக்கும். வேற எதுவுமே நடக்காதுங்க. என்ன சார், நீ ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. நீ பிறரை எவ்வாறு எடை போடுகிறாயோ, அதான் எடை போட்டான் பாருங்க. நீ ஒரு பிறரை எவ்வாறு எடை போடுகிறாயோ, அதுபோல நீயும் பிறரால் எடை போடப்படுவாய். இது அழகான வார்த்தை. நீ ஒருத்தன் மாறுவேடம் போடுற அப்படின்னா, அவரும் நீ மாறுவேடம் போடுறன்ட்டு அவர் புரிஞ்சுக்குவாரு. ஏன்னா, நாம வந்து ஒரு ஒரு செயல் வந்து மாத்தி சொல்லுவோம், உயர்த்தி சொல்லுவோம், மிகைப்படுத்தி சொல்லுவோம். அது கரெக்ட்டா இருக்காது. அப்ப கரெக்ட்டா இல்லாத பட்சத்துல அவரு என்ன பண்ணுவாரு? ஆஹா! இவரு இப்படிதான் பேசுவார். உயர்த்தி உயர்த்தி பேசுவார் போல தெரியுது. இது உண்மை பேச மாட்டார் போல தெரியுது. அப்படின்னு சொல்லிட்டு, நம்மகிட்ட ஓ! இவரு பேச மாட்டாரா? என்ற அதே லெவல்ல நம்மகிட்ட எடை போட்டு தான் பேசுவாரு அவரு. பிக்ஸ் பண்ணிக்குவாரு. இவங்ககிட்ட இவ்வளவுதான் பேசணும், அவங்ககிட்ட இவ்வளவுதான் பேசணும்னு பிக்ஸ் பண்ணுவாரு. எனவே, நாம இந்த ஒரு ரகசியம் என்னன்னா, எப்பவுமே மற்றவங்ககிட்ட மாறுவேடம் பூண்டக்கூடாது. இது ஒரு வார்த்தை. அப்புறம் இன்னொன்னு பாருங்க, வசீகர ஆளுமை நம்ம கையில இருக்குன்னு சொல்றாங்க. என்ன வசீகர ஆளுமை நம்ம கையில இருக்கணும்? எப்பவுமே அந்த அந்த சமயத்துல என்ன இருக்கணும்னா, அந்த அந்த வசீகர ஆளுமையில 3 பாயிண்ட்டுங்க. 1 ஏற்றுக்கொள்ளுதல். எதையுமே நான் ஏத்துக்கணுங்க. அப்போ வந்து அவர் வசீகர ஆளுமை வந்து இருக்கிறார்ன்னு அர்த்தம். இன்னொன்னு வந்து அங்கீகாரம் தரணுங்க. அப்போ அவங்களும் வந்து வசீகர ஆளுமை இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு பாராட்டுவதை தயங்கக்கூடாது. இப்போ ஏற்றுக்கொள்ளுன்னு வச்சுக்கலாம். இப்ப மக்கள் எவ்வாறு இருக்கிறார்களோ, அவர்களே அவ்வாறே அவர்களை நம்ம ஏற்றுக்கொள்வது முக்கியம். அதாவது ஒருத்தர் பேசுறாரு. அவர் சொல்ற வார்த்தை வந்து, "ஓ! ரைட் இப்படிதான். சரி, சரி." அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இருக்கும். அப்படி மனப்பக்குவம் நம்ம கையில இருந்துச்சுன்னா, சக்சஸ் தான். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படின்னு நம்ம ஒரு அறிவியல் ஆலைகள் சொல்றாங்க. அ அதே மாரி நம்ம அங்கீகாரம் பண்றோம் பார்த்தீங்களா ஒருத்தர, யாரு ஒருத்தர் நம்ம அங்கீகாரம் பண்றோமோ, அது நேர்மையானவர்ன்னு பேருங்க நம்ம. இந்த ஆளு வசீகர ஆளுமையில ஒரு சிறப்பான ஒரு அங்கீகாரம்னா, ஏற்றுக்கொள்வதை விட அங்கீகாரம் என்பது ஒரு சிறந்தானது. எப்படி சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு நேர்மறையான செயலாம் அங்கீகாரம் என்பது. அதுக்கு எதிர்மறையான செயல்கள் கிடையவே கிடையாதாம். ஒருத்தர் சொல்றாரு, ரைட் ஏத்துக்கிறேங்க. ஆமாங்க. ரைட். உங்கள நீங்க அங்கீகரிக்கிறீங்க. அப்ப நான் ஏத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அது நேர்மறையானதாம். அப்ப நேர்மறையான வரும்போது, அதுதான் அந்த அந்த நேர்மறை சொல்லும்போது, நான் உங்கள அங்கீகரிக்கிறேன் அப்படின்னு அவர் புரியும்படி நம்ம செய்யணும் அவ்வளவுதான். மறைமுகமா செய்யக்கூடாது. மாறு வேடம் பூண்டு செய்யக்கூடாது. இது புன்னகையோடு அங்கீகாரம் குடுத்தோம்னா, கண்டிப்பாக அந்த இடத்த பாராட்டு ஒண்ணு வந்துரும். அவ்வளோதான். அந்த பாராட்டு என்பது நமக்கும், அவங்களுக்கும் மதிப்பை உயர்த்துமாம். அவ்வளோதான். இப்போ ஒருத்தர நம்ம பாராட்டுறோம். அந்த பாராட்டும்போது நம் மதிப்பு அவர்ட்ட போய் சேருது. அப்போ அவர நம்ம உயர்த்துறோம். அவர் நம்ம மதிப்பார். அவ்வளோதான். அப்போ வந்து அந்த ரகசியம் கிடைச்சிடும். அதுதான் அழகான ரகசியம் சொல்றாங்க. இதனால தான் அவருக்கு நமக்கு உள்ள நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்ப அடுத்து ஒண்ணு சொல்றேன் பாருங்களா. கவனமாக காது கொடுத்து கேட்டல். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது. நம்ம வெற்றியின் ரகசியமே காது கொடுத்து கேட்கறதாங்க. இவ்வளோ சொன்னத விட, அத விட சிறந்தது காது கொடுத்து கேட்டல். இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது ஒரு உலகிலே சிறந்த வழின்னு சொல்றாங்க. அது என்ன காது கொடுத்து கேட்கறது? ஒருத்தர் பேசிட்டே இருக்காரு. ஒருத்தர் வேகமா பேசிட்டே இருக்காரு. தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. "ஹலோ! நீ பேசாத நிறுத்துங்க." அப்படின்னு நம்ம சொல்வதை காட்டிலும், அதுதான் அது எப்படி செய்யணுன்றது தான் அந்த ரகசியமே. மக்கள் கூறுவதை புரிந்துணர்வுடன் கேட்கிறோம். ஒருத்தர் பேசிட்டே இருக்காரு. அது ரைட் பேசுறீங்களா? பேசிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கணும். கடைசி பேசி முடிக்கிற வர. இப்போ உதாரணத்துக்கு நாம ரோட்ல நின்னுட்டுருக்கோம். நம்ம 2 நண்பர்கள் இருக்காங்க. 2 நண்பர்களுக்கு இடையில ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. அந்த கருத்து வேறுபாடு இருக்கும்போது, அதுல ஏ என்ற மனுஷன், பி என்ற மனுஷன் வச்சுக்கங்களேன். அப்ப ஏ என்றவர் நம்மகிட்ட சொல்றாரு. யாரு? பி பத்தினோட குறைகள நம்ம சொல்லிட்டே வரார். அப்ப சொல்லிட்டே வரும்போது, அவர் கூறி முடியும் வரை அது கொஞ்சம் கேட்டுட்டே இருக்கணும் அவ்வளவுதான். கடைசி வரை கேட்டுருக்கணும். இதுதான் அழகான ரகசியமா. இது வந்து சிறந்த வழிகாணும். வெற்றியின் ரகசியம் சிறந்த வழிகாணும். அவர் எப்படி சொன்னா, அவரு அவர் பேசுறத வந்து கொஞ்சம் அனுதாபத்தோட கேட்கணும். அந்த தச்சருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த தச்சருக்கு இல்லாம, நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? நீ போ, நீ வா அப்படின்னு சொல்லாம, கொஞ்சம்
அவர் சொல்றத வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். அவ்வளவுதான். அப்படி அதே மாதிரி இன்னொரு சைடுனா, அவர் எப்ப ஸ்டார்ட் பண்ணாரோ, ஸ்டார்ட் பண்ணி பேசி முடிக்கிற வரை நம்ம கேட்டுட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அப்புறம் அது பேசி முடிக்கிற வரை அவர் என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃப்ரீக்வென்சி குறைஞ்சிட்டே இருக்கும். அந்த ஃப்ரீக்வென்சி சொல்லுவாங்க பீட்டா, ஆல்பா, டீட்டா, டெல்டா அந்த 40 to 14 ஃப்ரீக்வென்சி. மன அலைச்சூழல். அந்த மன அலைச்சூழல் 40லிருந்து 14க்குள்ள அலைச்சூழல் இருக்கிறவங்க வந்து மனித இயல்பு. இதுதான் என்ன இப்ப நான் பேசிட்டே இருக்கேன். நான் பேசுறேன்ட்டு நீங்க எல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்க. இது அந்த ஃப்ரீக்வென்சி. நீங்க கேட்கறீன்ட்டு இப்ப நான் பேசிட்டே இருக்கேன். கேட்கறீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சுட்டே இருக்கேன். இதுதான் மனித இயல்பு. நான் பேசுறது நீங்க புரியல அப்படின்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா, கொஞ்சம் வேகம் வருது பார்த்தீங்களா? அது வந்து மூர்க்க குணம். அது மேல போறது. அதே மாதிரி அந்த மூர்க்க குணம் போகாத அளவுக்கு அவர் மூர்க்க குணத்தோட வராரு. அந்த ஃப்ரீக்வென்சி மேல போயிட்டு இருக்காரு. கோபத்தோட வந்துட்டு இருக்காரு. அந்த கோபத்தோட பேசுற மனுஷன் நம்மகிட்ட மற்றவரை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் பேசி முடிக்கும் வரை அசையாது கேட்க வேண்டும். இதுதான் உலகில் சிறந்த வழி காது கொடுத்து கேட்கிறது. அப்ப அந்த இடத்துல நம்ம சக்சஸ் ஆயிடலாம். இதுதான் வெற்றி. இது ஒரு அழகான ஒரு ரகசியம் சொல்லுவாங்க. அந்த சமயத்துல இப்படி செஞ்சோம்னா, அவர்கிட்ட நம்ம தோழமையை தக்க வைக்க முடிகிறது. அப்ப அவங்கள்ட்ட நட்பை வளர்க்க வைக்க முடிகிறது. செல்வாக்குடன் விளங்க வைக்கிறது. அவங்க கிட்ட. ஓ! ரைட். காது குடுத்து கேட்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு. நம்ம பற்றி சிறப்பா உணர வைக்கிறது. அவர் ஓஹோ! கரெக்ட்டா தான் பண்றாரு. கேட்டுட்டே இருக்காரு. அப்படின்ட்டு தன்னை தானே அந்த தற்செயலுக்கு விட்டு நாம தற்செயலுக்கு விட்டு குறைஞ்சிடுறோம். அப்ப நம்மகிட்ட வந்துர்றாரு. அப்ப நம்ம புரிதல் வந்தபோது, நம்ம புரிதல் அவருக்கு வருது. அவரு புரிதல் நமக்கும் வருது. இது நமக்கு இந்த நமது இலக்குகள் எளிதாக அடைய வைக்கிறது. அப்போ நம்ம அவங்க 2 பேரும் சமாதானப்படுத்தக்கூடிய இலக்கு வைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த இலக்கை அவங்க மூலியமாக எளிதாக நாம வந்து அ சரி பண்ணலாம். அந்த சக்சஸ நம்ம வந்து கிடைக்கும். இதுதான் அந்த வெற்றியின் ரகசியம். அவருடைய அகந்தையே லாவகமா கையப்படுத்துது. கொஞ்சம் வேகமா வராரு. நான் சொல்றது என்ன கேட்கிறீங்க? நீங்க சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்க. வேகமா வராருன்னா, அந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, அந்த 14 ஃப்ரீக்வென்சி அளவுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறது. இதுதான் அழகான வெற்றியின் ரகசியம். இந்த காது கொடுத்து கேட்பது என்பது, இது வந்து நம்ம புத்திசாலியாக்கும். அவ்வளவுதான் விஷயம் கிடையாது. குறுக்கு நெருக்கு பேசாம இருக்கணுமானா, நம்ம புத்திசாலியாக்கும். அப்ப நம்ம புத்திசாலியாக்கும்போது என்ன ஆகும்? நம்ம அறிவாளி ஆக்கிடும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். நாம ஒரு அறிவாளி. அறிவால் அறிவதே அறிவு. ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒரு மகான் சொல்றாரு, "அறிவை அறிவால் அறிவதே அறிவு." பாருங்க எத்தன அறிவு வந்து வச்சுங்க. இந்த அறிவை அறிவதற்கான தருவது தான் இந்த அறிவு கல்வின்னு பேருங்க. அதுதான் நம்ம காது கொடுத்து கேட்கறது. இதுதான் அந்த வெற்றியின் ரகசியம். ஏதோ ஒரு அறிவு இருக்கு மனசுல. அந்த அறிவ அறிஞ்சுக்கணும். எப்படி அறியணும்? அறிவால அறிஞ்சிடணும். அதான் புத்திசாலித்தனம். அந்த புத்திசாலித்தனம் என்பது தான் காது கொடுத்து கேட்கறது. ஒருத்தர் வேகமா பேசுறாருன்னா, அது ஒரே ஒரு விஷயம் காது கொடுத்து கேட்கறதாங்க. ஒருத்தர் பேசிட்டே இருக்காரு. இதுல யார் அறிவாளி? அப்படின்னா, கேள்வி முடிக்கும் முன்பாக அதற்கான பதிலை அள்ளி வீசுபவர்களா? ஒரு கேள்வி கேட்கறாங்க பாருங்க. ஒருத்தர் கேள்வி பேசிட்டே இருக்காரு. அவர் கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. அவருக்கு அந்த அறிவாளி பேசிட்டே இருக்கும்போது, அந்த கேள்வி போய் முடிக்கிறதுக்கு முன்னாடி பதிலை அள்ளி வீசுவாளா? உடனே நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்றவங்களா? குறுக்கிட்டு தங்கள் கருத்துக்களை கூறுபவர்களா? அதிகமாக காது கொடுத்து கேட்பவர்களா? இது 3 பேர் தான். இந்த 3 பேர்ல யாரு வெற்றியாளர்ன்னா, அதிகமாக காது கொடுத்து கேட்பவர் தான். அப்ப அதிகமா காது கொடுத்து கேட்பவர் என்னன்னா, அவர் புத்திசாலியா இருப்பாரு. அவரு அறிவாளியா இருப்பாரு. அந்த அறிவே அறிவால் அறிவார் அவ்வளவுதான். அதான் ஃப்ரீக்வென்சி. அந்த அறிவால அறிஞ்சுட்டான்னா போதும். அவர் பேசி முடிக்கும் வரை கேட்டுட்டே இருப்பாரு. அப்புறமா தான் சக்சஸ் ஆகும். பாருங்க. இது 2 பாதைங்க. அப்படி பேசி முடிக்கும் வரை கேட்கறதுக்கு ஒரு 2 பரிமாற்றம் இருக்குங்க. ஒண்ணு கொடுக்கல், இன்னொன்னு வாங்கல். கொடுக்கல் எப்படின்னா, அவர் பேசிட்டு இருக்கும் வரை காது குடுத்து கேட்கறத கொடுத்தல். அவ்வளவுதான். எது குடுக்குறோம்? காது குடுத்துட்டோம். இந்தா வச்சுக்க, காது வச்சுக்கோ. நீ எவ்வளோ நேரம் பேச போற பேசு. அப்படின்னு சொல்லிட்டு மனசுல வச்சுக்கிட்டு பொறுமையா கேட்டுட்டே இருப்போம். அது எப்படி கேட்கறது பின்னாடி இப்ப நான் பாக்குறேன். அப்போ பேசிட்டே இருக்கும்போது, கேட்டுட்டே இருக்கும்போது, அப்புறம் பேசி முடிச்ச பிறகு, அவர் தானாவே நம்மகிட்ட வந்து நெருங்கி ஒரு தொடர்பு கொண்டாரு. அதான் க கொ வாங்கல். நம்மட்ட வந்து ஆட்டோமேட்டிக்கா தேடி வந்துருவாரு அவரு. அவ்வளதான். கேட்டுட்டே இருந்தோம்னா, "என்னய்யா நீ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்துருவாரு. அதான் வாங்கல். அது அப்போ வந்து அந்த அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ, அது ஈஸியா சக்சஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது தன்னுணர்வு குறையும். அவ்வளோதான் வேற ஒண்ணும் கிடையாது. இப்படி நம்ம செஞ்சோம்னா, அவருடைய ஏற்ற இறக்க வந்து பெ பெ அந்த பேச்ச கவனத்துடன் காது கொடுத்து கேட்டுட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம் மீது கவனத்தை குவிக்க முடியாது. அவர் சொல்றது கேட்டே இருந்தோம்னா, நம்ம மேல வந்து ஆம் க கவனத்த குறிக்க மாட்டோம். ஏன்னா, அவர் சொல்றத கவனிச்சுட்டே இருக்கோம். அப்போ
நம்ம கிட்ட ஒரு தற்சருக்கு இல்லாம போயிடும். ஏய் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு ஒரு தற்சருக்கு நம்ம கிட்ட இல்லாம போயிடும், குறைஞ்சிடும். தற்சருக்கு ஏற்படாது. தம்மை பற்றி உயர்வாக நினைக்க மாட்டோம். இதனால் எளிதில் பிறரை திறமையாக கையாள முடியும். அவ்வளவுதாங்க. இதுதான் அது அழகான ஒரு ரகசியம் சொல்றாங்க. வெற்றி. அவர்கிட்டயும் வெட்டலாம், குடும்பத்துல கணவன் மனைவிட்ட வின் பண்ணலாம், பிள்ளைகிட்ட வின் பண்ணலாம், சமுதாயத்தை வின் பண்ணலாம், சொந்தகிட்ட வின் பண்ணலாம். இப்ப நான் ஜெனரலா பேசிட்டு இருக்கோம். எல்லார்ட்ட வின் பண்ணணும்னா, அவங்க பேசும்போது குறுக்கீடு செய்யக்கூடாது. அது என்ன சொல்றாங்க? நாம வெற்றியாளர் தானே! நம்ம வெற்றி அடைய வேண்டும் தானே! இதானே வெற்றின்ற ரகசியம். என்ன கேட்போம் பாப்போங்களா? ஒருவர் நம்மகிட்ட பேசிட்டே இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், நாம் அவரை நேராக பார்க்க வேண்டும். இந்த பக்கம் அந்த பக்கம் சாயக்கூடாது முகத்த. பேசுறியா? பேசுங்கன்னு சொல்லிட்டு அவர் முகத்தையே பார்த்துன்னு வச்சுக்கலாம். இது முறையான செயலாகும். இது கவனத்தை குவிக்க உதவுகிறது. அவ்வளவுதான். நேரா பார்க்கணும். பேசுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கவனிச்சுட்டே இருக்கணும். அவ்வளவுதான். இதான் செயல்பாடு. இதான் ரகசியமே இதுதாங்க. அவர் கூறுவதில் ஆழ்ந்த ஈடுபாடு காட்டுவோமா? எப்படி காட்டுவோம்? ஒரு சின்ன புன்னகை. முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? ஒரு சின்ன ரைட் அப்படியா? சரி. ஆமா, ஆமா. தலை அசைக்க வேண்டியது தான். அப்படி பேசிட்டே இருக்க வேண்டியது தான். அவர் வார்த்தைக்கு ஏற்ப நமது தலை தானாகவே அசையும். அப்படி கவனிச்சோம்னா. சின்ன புன்னகை போட்டு அவர் பேசுறத கவனிச்சோம்னா, நம்ம உடம்பே ஆமா. ஓ! அப்படியா? ஆமா, ஆமா, ஆமா. ஓ! அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் புன்னகை தானாக வந்துரும். அவர் கூறுவதை நாம் ஏற்கிறோம் என்று அவர் கண்டிப்பா உணர்ந்துருவார். அவ்வளவுதான். நம்ம சொல்றத அவர் கண்டிப்பா உணர்ந்துட்டாருன்னா, இதுதான் சக்சஸ். அவர நோக்கி தானாக சாய்ந்து, ஒரு கேள்வி நாம் அப்படி கடைசி நேரத்துல ஒரு கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கலாம், அவர கவனிக்கிறேன் என்பதை உணர்ந்து, அப்படியே அந்த ஃப்ரீக்வென்சி குறைஞ்சு நம்மகிட்ட வந்துருவாரு. இவ்வளவுதான் விஷயம். அப்ப நம்மகிட்ட இப்படி வந்துட்டாருன்னா, அப்ப அதே மாரி நம்ம பேசிக்கும்போது, நாம் குறுக்கீடு செய்யாமல் அவர் முடிக்கும் வரை காத்திருப்பது, அவரை நாம் பெருமைப்படுத்துகிறோம் என்று அவர் உணர்ந்து கொள்வார். பேசிட்டே இருக்கும்போது, எந்த குறுக்கீடும் செய்யக்கூடாது நம்ம. அப்படி செஞ்சுட்டோம்னா, ஓ! நம்ம கரெக்ட்டா கேட்கிறாருன்னு சொல்லிட்டு, நம்ம பெருமைப்படுத்துறோம்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்துருவாரு அவ்வளவுதான். அப்போ அவரு வேகம் குறைஞ்சிடும். அவர் பேசும்போது, இந்த பக்கம் விலகக்கூடாது, அந்த பக்கம் விலகக்கூடாது. மத்தவங்ககிட்ட பேசக்கூடாது. பேசும் வரை அவர்ட்ட நின்னுட்டு இருக்கணும். இதான் ரகசியம். அவர் வார்த்தை கருத்து வந்து வலியுறுத்தின்னு இருக்கணும். கவனமா கொடுத்து கேட்கணும்னா, அது நிர்மூலமாயிடுது அவருக்கு அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விலகாது இருந்தாலே சக்சஸ் ஆயிடுது. இதனால் பரிமாற்றம் எளிதில் நடைபெறும் தானே! அவ்வளவுதானே! அப்போ வெற்றியும் மகிழ்ச்சியும் அடையும் மாபெரும் கலை தான் இது. வேற ஒண்ணும் கிடையாது. இந்த மாரி வெற்றியும், மகிழ்ச்சியும் நம்ம அடையணும்னா, அவங்க சொல்லுகின்ற வார்த்தைக்கு நாம காது கொடுத்து கேட்க வேண்டும். இப்ப பாருங்க, பிறர் தங்கள் வாதத்தை முன்வைக்கும் ஒரு வாதம் வந்து போச்சு. இப்ப 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அதுல வாதம் வந்து போச்சு. அந்த வாதத்தில் நாம் வெற்றி பெறும் வழி ஒரே ஒரு வழி பாருங்க. இது ஒரு ரகசியம். பிறர் தங்கள் வாதத்தை முன்வைக்க அனுமதித்தல். பின் நமது பதிலை அவர் அனுமதிப்பார். ஒரே வார்த்தை. ஒருத்தர் வாதம் போடுறாருன்னா, அந்த வாதத்த நம்ம அனுமதிச்சணும் அவ்வளவுதான். அதுக்கு எதிர்நீச்சல் போடாம அனுமதிச்சிட்டோம்னா, நம்ம பதில கண்டிப்பா அனுமதிப்பார். இந்த இந்த ரகசியத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். பதிலளிக்கும்போது சிறிது நேரம் கொஞ்சம் இடைவெளி வைக்கணும். அவர் பேசும்போது பேசி முடிச்சுட்டு, கொஞ்சம் டைமுக்கு எடுத்துட்டு, "ஓ! அப்படியா? இது நான் சொல்றத கேட்கிறீங்களா?" அப்படின்னு சொன்னாருன்னா, அந்த பிரச்சனையிலருந்து நல்ல ஒரு ஈடுபாடு அவர்கிட்ட கிடைக்கும். அவரு எடுத்துக்குவாரு அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ நாம சொல்ற வார்த்தை அவர் கேட்பார். அத அனுமதிப்பார். அவர் நம்ம அனுமதிப்பார். நாம அவர் பேச்சுக்கு அனுமதிச்சோம்னா, நம்ம பேச்சுக்கு அவர் அனுமதிப்பார். அந்த பேச்சுக்கு, இந்த பேச்சுக்கு இடையில கொஞ்சம் சின்ன கேப் குடுத்து பேசினோம்னா, அது சக்சஸ் ஆயிடும். அவ்வளவுதான். இதான் ரகசியம். அவரு பாதி வார்த்தை பேச, நம்ம பாதி வார்த்தை பேச, பேசிட்டே இருக்கும்போது, அது இடையில போட்டி பெருசாயிட்டே போயிருக்கும். அது பெருசாயிட்டேமே தவிர, சிறுசாகாது. அது இடைவெளி இல்லாம அவர்ட்ட நம்ம வந்து நாம எது எதிர்பார்க்கிறோமோ, அது நம்மால கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. எப்பவுமே புதுசாவே அந்த விவாதத்தின் போது 100% நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று மட்டும் கண்டிப்பா எதிர்பார்க்கவே கூடாது. கண்டிப்பாக விவாதத்தில் எக்காரணத்தை கொண்டும் 100% யாருக்கும் கிடைக்காது. அப்படி ஒருத்தருக்கு 100% ஒருத்தருக்கு வெற்றி கிடைச்சுச்சுன்னா, அது வஞ்சத்தில் போய் சேர்ந்து விடும். இன்னைக்கு ஏத்துக்கொள்வார். நாளைக்கு அது வஞ்சமாக மாறி, அது பேரு பழி தீர்ப்புக்கு வழி வந்துரும். அவ்வளோதாங்க. இதான் அந்த வந்து ரகசியத்த சொல்ல வராங்க. அப்ப அந்த சமயத்துல அவங்ககிட்ட என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ 100% கிடைக்கல. சிலவற்றை இப்போ 100 இருக்குன்னா, ஒரு 60% நமக்கு 40% அவருக்கு வெற்றி கிடைக்குதுன்னா, அந்த சிலவற்றை விட்டு குடுத்துடணுமா. அப்போ இந்த இந்த மாரி பண்ணிட்டோம்னா, வெற்றி நம்மகிட்ட கிடைக்கும் ஈஸியா அவ்வளோதான். நம்ம சொன்னது சக்சஸ் ஆயிடுமா. அதே மாரி கடைசியோட சொல்றேன் பாருங்க. அவருடைய நியாயம் நாம் ஒப்புக்கொண்டால், நமது நியாயம் அவர் ஒப்புக்கொள்வார் அவ்வளோதான். அவர் நியாயத்த நம்ம கொஞ்சோண்டு ஒப்புக்கணும் அவ்வளோதான்.
அந்த மாதிரி ஒப்புக்கொண்டுட்டா நம்முடைய நியாயமும் நம்ம ஒத்துக்கொள்ளலாம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்போ இன்னும் கடைசியா வந்துடும் பாருங்க. வெற்றியின் ரகசியம் இவ்வளவுதாங்க. சமுதாயத்திலும் சரி, தொழிலகத்திலும் சரி, வீட்டிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, நாம வெற்றி அடையணும், மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா வேற ஒண்ணும் கிடையாது. சமுதாயம்னா யாரு? நம்ம குடும்பம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்கள், ஊரார், உற்றார், உறவுகள், நாடு, உலகம், இதெல்லாம் சமுதாயம். யாரு ஒருத்தர் சமுதாயத்துல வெற்றி அடைகிறாரோ, யாரு ஒருத்தர் சமுதாயத்துல மகிழ்ச்சி அடைகிறாரோ, யாரு ஒருத்தர் தொழிலகத்துல வெற்றி அடைகிறாரோ, யாரு ஒருத்தர் தொழிலகத்தில் மகிழ்ச்சி அடைகிறாரோ, யார் ஒருத்தர் வீட்டில் வெற்றி அடைகிறாரோ, வீட்டில் வெற்றியை விட மகிழ்ச்சி தான் முக்கியமானதுங்க. இப்போ சமுதாயத்திலும் தொழில வந்து வெற்றி, அலுவலகத்திலும் வெற்றி தாங்க. அலுவலகத்துல வெற்றியும் மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனா வீட்டில் வெற்றியை காட்டிலும் மகிழ்ச்சி தான் இம்பார்ட்டன்ட். அப்ப வீட்டில் யாரு ஒருத்தர் மகிழ்ச்சி அடைகிறாரோ, அதுதாங்க வெற்றியின் ரகசியம். இப்ப அந்த வெற்றியின் ரகசியத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, டச் இருக்க கூடாது. வெற்றியின் ரகசியம் என்ன இருக்குன்னா, காது கொடுத்து கேட்க வேண்டும். வெற்றியின் ரகசியம் என்னன்னா, அவங்க கிட்ட கொஞ்சம் மரியாதை தரணும். அவங்க பேசுவதற்கு நாமோ அ பாராட்டு த பாராட்டுவதற்கு நம்ம தயங்கக்கூடாது. அவர்கள அங்கீகரிப்பதற்கு நாம தயங்கக்கூடாது. அவங்க பேசுவதற்கு கூடுதல் ஈடுபாடு நம்ம காட்டணும். அப்ப அவங்க லேசா அவங்க பக்கம் கூட சாய்ஞ்சு கூட பேசலாமா. அவன் பேசுறது வந்து லேசா சாய்ஞ்சு கூட பேசலாமா. எப்பயுமே வந்து மனப்பூர்வமான செயல்கள் இருக்க வேண்டும். அப்புறம் வந்து என்னது மாறு வேடம் பூண்டக்கூடாது. இதுதான். அதே மாதிரி அவங்கள வந்து ஒரு சின்ன விஷயம் தப்பு தெரிஞ்சு போச்சு அவங்ககிட்ட. அப்ப அந்த மாரி ஒரு தவறு தெரியும்போது நம்ம என்ன செய்றோம் அப்டின்னா, அந்த தவறுகளுக்கு நாம வந்து காயப்படுத்தாமல் விமர்சனம் செய்யணுமா. அவ்வளவுதான். இது ஒரு பெரிய ரகசியம் சொல்றாங்க. ஒரு தவறு செஞ்சுட்டா, "ஏய் நீ என்ன செஞ்சுட்டியா? அதெல்லாம் செய்யக்கூடாது. போ நிறுத்து." அப்படின்னா அவங்க மனசு காயப்படும். இன்னைக்கு அவங்க ஏத்துக்குவாங்க. நாளைக்கு ஒரு காலகட்டத்துல வஞ்சமாக மாறி, "இன்னைக்கு அன்னைக்கு திட்டுனாரே" அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம சக்சஸ் இல்லாம போயிடும். அப்ப அந்த மாதிரியான செயல்களை நாம சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அதான் மேல சொன்ன கலைகள் நாம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தினா, இது மக்களை கையாளும் கலையாகும். இதுதான் மக்களை கையாளும் கலை. இதுவே வெற்றியின் ரகசியம். அப்போ இந்த மாதிரி நம்ம வெற்றியின் ரகசியம் அடையணும்னா, இந்த மாரி செயல்களை நாம வந்து ஒவ்வொன்னாக நாம் பயன்படுத்த வேண்டும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இதுல முக்கியமானதுன்னா, ஆ இந்த இப்ப நம்ம ஒரு போட்டியாளர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். இந்த வெற்றியின் ரகசியத்துல ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிக்க வரேன் நானு. நம்மட்ட ஒரு போட்டியாளர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அந்த போட்டியாளர் யாராக இருந்தாலும் அவர்களை தரக்குறைவாக நாம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். அவ்வளவுதாங்க. இது ரகசியங்க. எந்த இடத்திலும் போட்டி வரும். படிப்புல போட்டி வரும், விளையாட்டுல போட்டி வரும், குடும்பத்துல போட்டி வரும், அலுவலகத்துல போட்டி வரும். உனக்கு இந்த ஃபைல் போச்சு, எனக்கு அந்த ஃபைல் வந்துச்சு. வேலையில போட்டி வரும். நீ இது இவ்வளவு செஞ்சுட்ட, நான் கம்மியா செஞ்சுட்டேன். எந்த போட்டி வந்தாலும் அவரு வெற்றி அடைஞ்சுட்டாருன்னா, அந்த இடத்த அவரை தரக்குறைவாக பேசக்கூடாது. அவரு தோல்வி அடைஞ்சுட்டாருன்னா, அவரு தரக்குறைவாக பேசக்கூடாது. இது பெரிய ரகசியங்க. இந்த மாரி ரகசியத்த நாம மேல சொல்ல ஒவ்வொரு ரகசியத்தையும் நாம வந்து கையாண்டோம்னா, இதுதான் வெற்றியின் ரகசியம். நாமோ அழகா சந்திக்கலாம். அழகான ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். அலுவலகத்திலும் சரி, வீட்டிலும் சரி, வெற்றியும், மகிழ்ச்சியும் அடைய வேண்டுமென்றால், மக்களை கையாளும் கலையில் நாம் வல்லவராக ஆக வேண்டும். ஆ இந்த மாதிரி வல்லவராகணும்னா, நாம் வெற்றியடைவோம். இந்த ரகசியத்தை புரிஞ்சுகிட்டு, ஆ சந்தோஷமாக இருப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம் என்பதை கூறி, வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி சார். ரொம்ப சிறப்பா 8:45க்கு சரியா முடிச்சிருக்கீங்க. அழகிய தமிழ், சிறந்த வரிகள், சிறந்த பயிற்சி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அஜந்தா டிஸ்கஷன் வித் பார்ட்டிசிபென்ட்ஸ், ஃபேக்கல்டி. ஸோ உங்கள் டிஸ்கஷன் தான் நீங்கள் வந்து ஃபேக்கல்ட்டியோட டிஸ்கஸ் பண்ணலாம். பார்ட்டிசிபேஷன் 1 மினிட். இந்த பயிற்சியில் இருந்த சந்தேகங்கள், கேள்விகள் என்ன இருந்தால் கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஃபீட்பேக் இருக்குது. அதுக்கு முன்னாடி டிஸ்கஷன். சாருடைய நம்பர் கேட்டிருக்காங்க, சாட் பாக்ஸில் போடும். எஸ் சார், கிரி சார், நீங்கள் பேசலாம். எஸ்.
டிஸ்கஷன் எதுவும் வேணா நம்ம ஃபீட்பேக் போயிடலாம். ஓகே கிரி சார், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ப்ளீஸ். தேங்க்யூ சார். கொஞ்சம் டிராவலிங்லேயே இருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன். இருந்தாலும் அந்த கடைசியாக முடிக்கும் போது மக்களை கையாளும் திறன், பீப்புள் ஸ்கில்னு சொன்னீங்க. கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான விஷயம். 85% வந்து பீப்புள் ஸ்கில் தான் தேவை, அண்ட் 50% டெக்னிக்கல் ஸ்கில்னு சொல்லுவாங்க. இந்த ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இது ஒரு ஒர்க்கில் இருந்தேன். எனிவே ஃபீட்பேக் வந்து இந்த பீப்புள் ஸ்கில் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்டு தனியாக உங்களை பேசுகிறேன் சார் அது உங்ககிட்ட. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அது ஒரு நாள் வந்து முடியும் போது இந்த விஷயம் கேட்கும்போது, இந்த ஜேசிஐ ராணிப்பேட்டை பண்ணும்போது அந்த தூக்கம்ன்றதுன்னா ஒரு நல்ல விஷயங்களை கேட்டு நம்ம வந்து ஒரு 9 மணிக்கு மேலே எப்பயுமே என்னோட ஸ்க்ரீன் ஆஃப் டைம் வந்து 9 o'clock நான் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக 8 o'clock வச்சிருந்தேன். இதுக்காகவே வந்து 9 o'clock என்னோட ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி நான் பண்றேன். அது வந்து ஜேசிஐ கேட்கும்போது தான் எனக்கு ஒரு நிறைவு பெறுது அந்த நாள். அதனால ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல் ஜேசிஐ ட்ரைனர்ஸ். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். சாரோட நம்பர் சாட்டில் போட்டுருங்க சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட். எஸ் மோகன்குமார் சார். எஸ் சார். ரொம்ப சிறப்பாக இருந்தது சார். ஆக்சுவலாக அதுவே இது முடித்த உடனே அப்படியே கைதட்டலான்னு போல இருந்தது. ஆக்சுவலாக அப்படியே ஐ திங்க் இந்த வெற்றியின் ரகசியம் சாதாரண முறையில் எல்லா வயதுக்கு உட்பட்ட மாதிரி சொல்கிறீங்க சார். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் திஸ் இஸ் ரிக்வயர்ட் வெரி மச் ஃபார் தி யூத்து 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸு. நம்ம எம்பவர் யூத் ப்ரோக்ராம் கூட அது மாதிரி வி ஹேவ் டு டூ திஸ் ப்ரோக்ராம். ஹார்ட்லி பீப்புள் லைக் டு அப்ரிஷியேட்டு, ஹார்ட்லி பீப்புள் ஹாவ் தி பேஷன்ஸ் டு லிசன்னு. நிறைய வாட்டி சொல்கிறோம். இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கொடுத்துட்டீங்க. அதே மாதிரி நான் உங்களுக்கு பதில் பேசுறது அது நம்ம செல்வம் சொல்கிறாரு, யாராவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்கிறோம். பட் ஆனால் நீங்கள் கேட்குறத உள்வாங்கி அதை கடைப்பிடிக்கணும்னு நினச்சுன்னா லிசனிங் ஒன்லி ரிக்வயர்ஸ் இன்டெலிஜென்ஸ். ஸோ வென் வி லிசன் டு த பீப்புள் இட் செல்ஃப் வி ஆர் half ஒன். அது மாதிரி நிறைய கூட்டங்களில் அந்த லீடர் வந்துட்டு he will allow the house to talk. கம்ப்ளீட்டாக எல்லாம் பேசி விட்டு கடைசியில் லீடர் வந்து ஒன்றுமே சொல்லாமல் போயிடுவார். அது லீடர் வந்து சக்ஸஸ்ஃபுல் லீடர். இது வந்து ரொம்ப எளிய முறையில் அப்படியே ஒரு அந்த காலத்தில் ஒரு 30 வருஷம் முன்னாடி இந்த ரேடியோவிலலாம் ஒளிச்சித்திரம்னு ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக அந்த படம் வந்து வெறும் ஆடியோ தான். ஆக்சுவலாக அந்த ஆடியோவே படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு உரைநடை தமிழில் எளிய முறையில் இந்த நிகழ்ச்சியை திருப்பி பண்ணீங்க சார். வெரி நைஸ் சார். வெற்றி என்ற ரகசியம் கிரேட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் திருக்குறள் சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ செல்வம் சார். சார் ரொம்ப அருமையாக ஒரு செஷனு சார். இது ஏதாவது புக்ஸ் ஏதாவது ரெஃபர் பண்ணி எடுத்தோம்னா அந்த புக்ஸ் ஏதாவது அந்த நேம் சொல்ல முடியுமா சார்? மக்களை கையாளும் கலை. ஆத்தர் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஃபீட்பேக்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ அறிவால் அறிவது புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஸோ அறிவை பற்றி. ஸோ இந்த அறிவு வந்து எல்லாருக்கும் வந்து அந்த அறிவை வந்து எப்படிலாம் அறிஞ்சிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம நடக்கிற விஷயங்கள், பேசுகிற விதம், கேட்குற விதம், ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க சார். ஒருத்தர் பேசும்பொழுது எது ஞானம்னு சொல்றீங்க கரெக்டாக. ஸோ கேட்கறதா இல்லை குறுக்க பேசுறதா, நல்ல நல்ல விஷயம் நல்லா சொன்னீங்க சார். ரொம்ப சிறப்பு சார். இது உங்களுக்கான சார் ஃபேக்கல்ட்டியோட க்ளோசிங் ரிமார்க்ஸ். உங்களுடைய க்ளோசிங் ரிமார்க்ஸ் நீங்கள். ஃபேக்கல்ட்டி ரிமார்க்ஸ் ஐ வில் ஜஸ்ட் கிவ் ஃபீட்பேக் டு சார். சார் ஒரு இது ஃபீட்பேக் என்னென்ன சார், ஆக்சுவலாக பிகாஸ் நெய்வேலியில் யூஆர் ஆல் கனெக்டட் டு குட் ஸ்கூல்ஸு. அது மாதிரி நீங்கள் ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா இது பிரதானமாக நிறைய ஸ்கூல்லையும் காலேஜஸ்லையும் யூ ஹேவ் டு டூ திஸ் ஒர்க் சார். ஆக்சுவலாக என்ன டெக்னிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்தால் கூட இந்த கீ டு சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்னாப் ஸ்டார்ட் மாதிரி ஒரு 10 minutes யூ கேன் கிவ் அண்ட் தென் டாக். ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரில்யூடாக இருக்கும். ஆக்சுவலாக இன்ட்ரோடக்டரி செஷன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்.
எங்களுக்கு இந்த ஜேசி ராணிப்பேட் பாசிட்டிவ் வழக்கம் என்னன்னா, அன்னன்னைக்கு நடக்கிற நிகழ்வோட தொகுப்பு வந்துட்டு அந்த மாடரேட்டருக்கு நாங்கள் கொடுக்குற பழக்கம் உண்டு. ஸோ உங்களோட பிபிடி நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரங்கேட் பண்ணிட்டு எதெல்லாம் கட் பண்ணி கொடுக்குறீங்களோ, பப்ளிக்காக கொடுக்க விரும்புறீங்கன்னா அது வந்து ஜேசி செல்வம் கொடுத்தீங்கன்னா, இந்த வாரம் வந்துட்டு சண்டே வந்து எல்லா நிகழ்வோட தொகுப்பு ஒன்று பண்ணுவோம். வீக் ரன் டவுன் போட்டு அது சொல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார். தேங்க்யூ, தட்ஸ் இட். ஓகே. நன்றிங்க ஐயா, நன்றி. சிறப்பு சிறப்பு. இப்போ ஐயா சொன்ன மாதிரி இது வந்து நம்ம 10th + 2க்கு அடிக்கடி நம்ம எடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ 10th ஸ்டூடெண்ட்டு +2 ஸ்டூடெண்ட்டு நெய்வேலியில் அரௌண்டு பெரிய பெரிய ஏரியா இருக்கக்கூடிய வில்லேஜஸ்லோட ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம எடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ போயிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 100 ஸ்கூலுக்கு மேலே நம்ம எடுத்திருக்கோம் இந்த மோட்டிவேஷனல் கிளாஸ் எல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு. ரைட், சந்தோஷம். இப்போ ஐயா என்ன சொல்ல வரேன், மகிழ்ச்சி. இப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம ராணிப்பேட்டை, எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, என் வீட்டில் வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரியே வந்துச்சுங்க. ஏன்னா நான் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் தானே நான் பிறந்திருக்கேன். இப்போ நெய்வேலி இருந்தாலும் ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்டுங்க. இதில் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்தேன்னா முகில்வண்ணன் தான் கொடுத்தாருங்க. எனக்கு நிறைய நம்ம ட்ரைனிங் சென்டர்லாம் கிளாஸ் எடுத்து தான் இருக்கோம். எவ்வளோ கிளாஸ் எடுத்தாலும் சரி, நம்ம இன்னைக்கு இந்த நம்ம ஏரியாவில் வரும்போது இன்னும் ஏதோ ஒரு இணக்கம் வந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இதில் எடுத்ததில். ஐயா நல்லா இன்னைக்கு செல்வம் ஐயா கொடுத்து இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த வேதாத்திரத்தில் வந்து ஒரு பேராசிரியருங்க. அவ்வளோ செல்வம் ஐயாவும் வேதாத்திரம் இருக்கான்னு போல தெரியுது. இருந்தாலும் அதை நாங்கள் இப்போ இந்த இடத்த பதிவிடுறேன். ஐயா அப்படி தானே? ஆமாங்க ஆமாங்க ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நாம பேராசிரியர் தான் இருக்கோம் அதில். அது நிறைய அறிவு திருக்குறள் நிறைய எடுத்துக்கோங்க. அதுவும் வேதாத்திரி மகரிஷி சொன்ன வார்த்தை தாங்க இது. அறிவால் அறிவை, அறிவாத அறிவை அறிவது தான் அது அவர் சொன்ன வார்த்தை தாங்க. ஒரு நல்ல ஒரு வார்த்தை அது. அந்த மாதிரி நம்ம வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இது எல்லாமே நான் சொன்ன வார்த்தைக்கு அனைவரும் செவி சாய்த்து கொடுத்தமைக்கு நன்றி. மீண்டும் வாய்ப்புகள் கொடுத்தா நல்ல ஒரு வாய்ப்புகளை மெசேஜை வந்து ஸ்கில் பேஸில் நம்ம கொடுக்கலாம் என்பதை இந்த இடத்த பதிவிட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், மிகவும் சிறப்பு. ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி 8 மணி 10 நிமிடங்களுக்கு தினசரி லிவிங் எத்திக்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக எடுத்துருக்கீங்க ட்ரைனிங். இந்த நிகழ்வு தினசரி வந்து எல்லோரும் நீங்கள் லிங்க்கு குரூப்பில் வந்துடும். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம். ஸோ எவ்ரிடே வந்து 8:15க்கு நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சிறப்பு பயிற்சி காத்துட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் யார் ட்ரைனர் எடுக்கிறாங்களோ ஸோ அவங்களுடைய ப்ரோக்ராம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து எல்லாரும் ட்ரைனருக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இது ஒரு பெரிய விஷயம். அடுத்தபடியாக நன்றியுரை. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டியில் தனது பங்களிப்பை அளித்துக் கொண்டுள்ள இன்றைய பயிற்றுனர் ஜேசி ரவி ஐயா அவர்களுக்கு எங்களது கிளை இயக்கம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. ஜேசி இந்தியா Zone 16 ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் லிவிங் எத்திக்ஸ் at Zoom platform is hereby adjourned. Thank you. Thank you, sir. எல்லாரும் டிஸ்கனெக்ட் பண்ணிங்க. செல்வம் மட்டும் அப்படி லைன்ல இருங்க. செந்தில் முருகன் இப்படி சைன் ஆஃப். ஓகே. செல்வம் சொல்லுங்க சார். இன்னைக்கு வரியாங்க அவங்க இதுக்கு மீட்டிங்க்கு? இன்னையா சார் வரணுமா சார்? சொல்லுங்க சார். இல்லை ஃபீவராக இருக்குங்கன்னா வர வேண்டாம். அதான் கோல்டா இருக்கு சார், கோல்டா இருக்கு, ஒரு மாதிரி இதுவாக இருக்கு, வயிறு ஒரு மாதிரி இருக்கு, லூஸ் மோஷன். ஓகே ஓகேன்னா நானே பண்ணி தரப்பில்ல நீ கேட்கலாம். இல்ல இல்ல சார், இது நான் 2 பேசுறேன் 2 நிமிஷம். சரி சரி. யூஆர் ஓல்டு, அதனால கோல்டு, பட் ஸ்டில் பை போல்டு. நல்லா இருந்தது இல்லை இன்னைக்கு? சூப்பரா இருந்தது. வாழும் கலை, வாழும் கலையில பெரிய கேங் வச்சிருக்கு போல இருக்கு. கேங் லீடரா வாழும் கலையில நீ? அப்படிலாம் இல்ல சார், சாதாரண ஒரு மடு சார். ஓகே, தேங்க்யூ சார். நாளைக்கு அந்த டைட்டில் எப்படி சார்? இது ஒர்க்கிங் பியாண்ட் ஆல்ரெடி வந்திருந்தா பரவாயில்லைங்களா? 19 பண்ணுப்பா. இன்ஃபேக்ட் நீ போட்டோன்னா நான் செந்தில்முருகனுக்கு மெசேஜ் கொடுத்தேன். ஏற்கனவே இந்த பையன் வந்துட்டு செல்வம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றாங்கலாம். அவன் ஏதோ ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். உனக்கு முடிஞ்சா நீ வந்து அந்த ட்ரெயினர்கிட்ட பேசி மாத்திக்கோ, இல்லைன்னா பேசாத மூடிட்டுன்னு சொல்றேன் நான்.
சரிங்க சார். ஓகே சார். அதாவது லிவிங் எத்திக்ஸ்ல சில ப்ரோக்ராம் எல்லாம் தவிர்க்க முடியாத காரணத்தெல்லாம் ரிப்பீட் ஆகும், தப்பு இல்லை, புரியுதா? சரி. ஓகே ஓகே சார். ஓகே சார். ஏன்னா இதுக்கு முன்னாடி கீ டு சக்சஸ் எடுத்ததுக்கும் இப்போ இருக்கிறது நல்லா தான் இருந்தது. ஆமாமா. டாபிக் ஒண்ணா இருந்தாலும் அதோட கண்டென்ட் வேற தான் இருக்கு. ஆமா, இதுவா பாத்தியா, அது ஓகே ஓகே. சரிப்பா. நீ வந்து பேராசிரியர், அதனால நீ மெத்த படித்தவன், உனக்கு மேலாண்மையான அறிவு இருக்கு. ஆக்சுவலா என்ன மாதிரி முட்டாள்கள்லாம் நீ ஹேண்டில் பண்றதுக்கு அப்படியே கொஞ்சம் தேங்க்யூ சார். என்னது குட் டே டு ஆல் சார், ஹாப்பி டே டு ஆல், இது சொன்னாதான் நாங்கள் அடங்குவோம். ஓகே 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 சார். ஓகேம்மா, தேங்க்யூ பாபா, குட் நைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ.